சாம்சங் தொழிற்சாலையில் உற்பத்தியை நிறுத்தி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இஸ்மாயிலிடம் கேட்கலாம். இஸ்மாயில், சாம்சங் தொழிற்சாலையில உற்பத்தியை நிறுத்தி ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. மீண்டும் இவர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டதற்கு என்ன காரணம், என்ன கோரிக்கைகளை வலியுறுத்துறாங்க? திலகவதி, கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாக சாம்சங் தொழிற்சாலை உள்ள உள்ளிருப்பு போராட்டத்துல தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், 3 பேர் பணியிடை நீக்கம் நிர்வாகம் தொடர்ச்சியாக செய்ததுனால கண்டித்துதான் அவர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக உள்ளிருப்பு போராட்டத்துல சாம்சங் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று 16வது நாள் போராட்டம் என்பதால் சட்டவிரோதமாக தொழிற்சாலைக்குள்ள தற்காலிக பணியாளர்களை அமர்த்தி அங்க தொடர்ந்து பணிகளை நடத்தப்பட்டு வருவதாக கூறி பணிகள் நடைபெறும் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்துல அமர்ந்ததுனால காவல்துறையினர் அந்த பகுதியில குவிக்கப்பட்டு அவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையில ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக 4 கட்ட பேச்சுவார்த்தை, அதாவது 3 பேர் தலைமையில அமரப்பட்டு 4 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் அவர்களுக்கு உடன்பாடு எட்டாததால் இந்த நடவடிக்கையில் தொடர்ச்சியாக தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். திலகவதி, அந்த நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு தகவலை அளிக்க மறுக்கிறார்கள். அவர்களுடைய தகவலை பதிவு பண்ண நம்மளும் தயாராக இருக்கிறோம். திலகவதி, 4 கட்ட பேச்சுவார்த்தையின் முடிவிலும் எந்த உடன்பாடும் எட்டப்படாததற்கு என்ன காரணம்? ஏன்னா காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் அனைவரும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். அப்படி என்ன பேசினார்கள்? ஏன் இன்னும் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை? அவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது? ஏற்கனவே 4 கட்ட பேச்சுவார்த்தையில CITU தலைமையிலான பேச்சுவார்த்தை, அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர் நல ஆணையரிடம் பேச்சுவார்த்தை, சாம்சங் நிர்வாகிகளிடம் உடனான பேச்சுவார்த்தை, தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை 16 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இவர்கள் 3 பேரை பணியிடை நீக்கம் செய்ததை ரத்து செய்து அவர்களை உடனடியாக தொழிலாளர்களை உள்ளே அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்துதான் இவர்களுடைய போராட்டம் 15 நாட்களாக கிட்டத்தட்ட தொழிற்சாலைக்கு உள்ள நுழையக்கூடிய பகுதியில வெளியே அமர்ந்து அவர்கள் போராட்டத்தை நடத்தி வந்தாங்க. ஆனா சாம்சங் நிர்வாகம் தொடர்ச்சியா புதிதாக பணியாட்களை அமர்த்தி சட்டவிரோதமாக தொழிற்சாலையில உற்பத்தியை தொடங்குவதனாலதான் இன்று அவர்களுடைய போராட்டம் ஒருபடி முன்வைத்து தொழிற்சாலைக்கு உள்ளேயே அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி வராங்க. இது குறித்து நாம அவங்க நிர்வாகத்தாரிடம் தொடர்பு கொண்டு கேட்க முயற்சித்த போது அவருடைய விளக்கம் பதிவு பண்ண நம்ம தயாரா இருக்கோம். இருந்தும் அவர்களிடம் இருந்து எந்த ஒரு விளக்கத்தையும் அளிப்பதில்லை. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி இஸ்மாயில்.